திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 10. இரத்தினமும் மாணிக்கமும் நோய்ப்படுக்கையில் விழுந்துவிட்டு இருந்தனர். தருமவர்மனும் கங்காவதியும் முந்திக் கொள்ளப் போவது யார் என்று இருவரிடையே போட்டி எழ, ஒரு கட்டத்தில் கங்காவதியின் உடல்நிலை மோசமடைவதும், பிறகு அவள் நிலை சற்று முன்னேறி தர்மவர்மனின் உடல்நிலை கவலை அடைவதுமாக இருந்தது. நிருபதுங்கரும் கம்பவர்மரும் போன்று அரியணைக்காக இரு பல்லவர்கள் போட்டியிட்டால் பொருளுண்டு. ஆனால் இப்படி மரணத்திற்காக இந்த இரு பல்லவரும் போட்டியிடுகின்றனரே. பார்த்திபன் கூற கல்பலதா தன்னையும் மறந்து நகைத்தாள். கல்பலதா நகைத்து முதல் முறையாக பார்க்கின்றான் பார்த்திபன். எப்பொழுதும் சினத்தையும் சிந்தனையும் கலந்த முகபாவம், நெற்றியில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் வேதனை சுருக்கங்கள், அலங்கரிக்கப்படாத சோகத்தை வாரி விழுங்கும் அவளது வதனத்தையே அன்றாடம் பார்த்து பழகியிருந்த பார்த்திபனுக்கு அவள் தனது குரலை விட்டு சிரித்தது வியப்பையும் உற்சாகத்தையும் அளித்தது. அத்திமலையானும் உக்ரோதியமும் தான் பல்லவத்தின் பொக்கிஷங்கள் என்று நினைத்தேன். இன்னும் கூட பல பொக்கிஷங்கள் இருக்கின்றன போல் இருக்கிறதே, கேலியாக கூறினான் பார்த்திபன். இன்னும் பொக்கிஷங்கள் உள்ளனவா? என்ன? வியப்புடன் கேட்டாள் கல்பலதா. ஆம், உனது முத்துக்கள் போன்ற பல்வரிசையை குறிப்பிட்டேன். அது முத்து ஹாரம் போன்று ஒரே சீராக நீ சிரிக்கும்போது பளிரிடுகின்றது. பார்த்திபன் சிரித்தான். இதற்காகத்தான் நான் சிரிப்பதில்லை. குறிப்பாக ஆண்களின் முன்பாக என் பல்வரிசை புலப்பட்டால் போதும், உடனே தங்களின் பல்வரிசையை காட்டிவிடுகிறார்கள். பல்லவத்தை விடுதலை தவிர எனது சிந்தனையில் வேறு எதுவுமே கிடையாது பார்த்திபரே. அம்மணி, அடியேனும் பல்லவத்தின் பிரஜைதான். உனக்கு இருக்கும் அதே விடுதலை வேட்கை எனக்கும் உண்டு. இருப்பினும் ஆதித்த கரிகாலனுடன் இருக்கும் நட்பை பயன்படுத்தி பல்லவ மக்களுக்கு என்னால் என்ற நல்ல காரியங்களை செய்கின்றேன். உன் பாதையில் நானும் பயணித்தால் வானர்களை சோழர்கள் துன்புறுத்தியதை போன்ற நிலைதான் பல்லவர்களுக்கும் ஏற்படும். அதற்காகத்தான் நான் பொறுமை காக்கின்றேன், பார்த்திபன் கூறினான். விடுதலையை காட்டிலும் பெரிய நன்மை மக்களுக்கு கிடைக்கப் போகிறதா என்ன? சோழர்கள் பல்லவர்களுக்கு இழைத்திருக்கும் எல்லையில்லா கொடுமைகளுக்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது பார்த்திபரே. எனக்கு இந்த வரம் மட்டும் தாருங்கள். நீங்கள் ஆதித்த கரிகாலனின் நண்பன் ஆகையால் உங்களுக்கு இந்த சங்கடம் வேண்டாம். நானே எனது கையால் ஆதித்த கரிகாலனை கொல்கின்றேன். அபராஜிதனை ஆதித்த சோழன் கொன்றதாக பழி தீர்க்கும் விதமாக உள்ளே சாக கிடைக்கிறாள் எனது பாட்டி கங்காவதி. அவளது வாழ்வை அறிஞ்சேன் சீரழித்ததற்கும் பழிவாங்கும் விதமாக நானே அவனை கொல்லுகின்றேன். எனது சபதத்தை நிறைவேற்ற நீங்கள் அனுமதியுங்கள், ஆவேசத்துடன் கூறினாள் அவள். அவசரப்படாதே கல்பா, உனது சபதத்தை நிறைவேற்றுகிறேன் பேர்வழி என்று ஆதித்த கரிகாலனை நீ கொன்றுவிட்டால் பல்லவத்தின் பொக்கிஷங்களை மீட்கவே முடியாமல் போய்விடும், பார்த்திபன் கூற அவனை திகைப்புடன் நோக்கினாள் கல்பா. உனது பாட்டியின் வசம் ஒரு ஓலை இருந்ததே, பல்லவ பொக்கிஷத்தை பிரவாள மாளிகையில் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று மல்லையதி என்பான் சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்யனுக்கு அனுப்பிய ஓலை. அந்த ஓலையில் குறிப்பிட்டிருப்பது உண்மை என்றால் பிரவாள மாளிகையை தரைமட்டமாக்கி புதிய பொன் மாளிகையை எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கு அத்திமலனின் சிலை நிச்சயம் கிடைத்திருக்கும். அதை அவன் எங்கேயோ பதித்து வைத்திருக்க வேண்டும். அந்த சிலை கிடைக்கும் வரையிலாவது உனது சபதத்தை நிறைவேற்றாமல் சற்றே தள்ளி போடு கல்பா, பார்த்திபன் கூறினான். பிரமிப்புடன் அவனை பார்த்தாள் கல்பா. உண்மையாகவா? உங்கள் நண்பனிடம் கேட்டு விடுவதுதானே? கேட்கலாம். ஆனால் அதன் பிறகு என் மீது உள்ள நம்பிக்கை அவனுக்கு போய்விடும். அவன் என்னிடம் தெரிவிக்காத விவரத்தை பற்றி தானே சென்று கேட்டால் நான் அவனை சந்தேகப்படுவதாக அவனுக்கு தோன்றும். வேறு எந்த வகையிலாவது இந்த விபரத்தை அறிய வேண்டும். அதற்குத்தான் உன்னை பொறுத்து கொள்ளச் சொல்லுகிறேன், பார்த்திபன் கூறினான். பாட்டி எனக்கு அத்திமலை தேவனை பற்றி கதை கதையாய் கூறியிருக்கிறாள். போர்க்களத்தில் கடவுளாம் அத்திவரதன் அவனை கொண்டு அஸ்வமேத யாகம் செய்தால் எண்ணிலடங்கா ஆற்றல்களை தருவானாம் என்று அறிந்திருக்கின்றேன். அத்திமலையானிடம் ஸ்ரீதளமணி என்கின்ற விலைமதிப்பில்லாத ஆபரணம் உண்டு என்று பாட்டி கூறியிருக்கிறார். அந்த மணியை உக்ரோதயம் என்கின்ற ஹாரமாக மாற்றினானாம் ஒரு பல்லவ இளவரசன். அந்த உக்ரோதயத்தை பறிப்பதற்காகத்தான் ஆதித்த சோழன் அபராஜிதனை கொன்றதாகவும் கூறியிருக்கின்றார். கல்பாவின் குரலில் கோபம் கொப்பளித்தது. உக்ரோதமும் இப்பொழுது சோழர்கள் வசம்தான் இருக்க வேண்டும். எனவே நாம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக அத்திமலை தேவனின் பிரதிமையையும் உக்ரோதத்தையும் மீட்க வேண்டும். பிறகே உனது சபதத்தை நீ நிறைவேற்ற வேண்டும்.
பார்த்திபன் கண்டிப்புடன் கூறினான். அதுவரையில் நான் என்ன செய்வது? உங்கள் மாளிகையில் பரிமாறப்படும் விருந்தை ருசித்து கொண்டும் சாளரத்தின் வழியாக நந்தவன குயில்கள் பாடுவதை கேட்டுக்கொண்டும் உறங்கிக் கொண்டும் இருக்க வேண்டுமா என்ன? எரிச்சலுடன் கேட்டாள் கல்பா. ஏன், வேறு பணிகளா? இல்லை, ஒன்றுக்கு 2 நோயாளிகள் உள்ளனர். அவர்களை கவனி, தோழிகளுடன் விளையாடு, சுவடிகளைப் படி, நந்தவனத்தில் உலவு. இவை ஏதிலும் உனக்கு விருப்பமில்லை என்றால் உனக்கு நான் ஒரு பெரிய பணியை தருகிறேன். அதனைச் செய்தால் உனக்கும் பொழுது போகும், எனக்கும் உற்சாகமாக இருக்கும். பார்த்திபன் கூற அவனை வியப்புடன் பார்த்தாள் கல்பா. அதென்ன பெரிய பணி? அவள் சந்தேகத்துடன் அவனை பார்த்தாள். நீயோ எனக்கு அத்தை மகள் ரத்தினம், நானோ உனக்கு மாமன் மகன் மாணிக்கம். ரத்தினத்தையும் மாணிக்கத்தையும் காதல் எனும் ஹாரத்தில் கோர்த்து அணிவோம். நம்மை சூழ்ந்திருக்கும் வெறுமை இதனால் நீங்கும். வெறுமை நீங்கினால் மனதில் வலிமை தோன்றும். மனதில் வலிமை தோன்றினால் நமது விடுதலை வேட்கையும் துரிதமாக தீரும். உன்னாலும் உனது சபதத்தை எளிதாக நிறைவேற்ற முடியும், பார்த்திபன் கூறினான். மௌனமாக அவனை வெறித்தாள் கல்பா. ஏன் கல்பா என்னை அப்படி பார்க்கிறாய்? பார்த்திபன் திகைத்தான். உங்களை பற்றிய சந்தேகங்கள் அதிகரிக்கச் செய்கின்றன உங்களது பேச்சு. நிருபதுங்கவர்மரின் வாரிசோ நீங்கள்? நானோ அபராஜிதனின் வாரிசு. வடபல்லவத்தின் வாரிசு உரிமையை பிடுங்கிக் கொண்டு நிருபதுங்கரையும் அவர் மகளையும் விரட்டியதால் அபராஜிதன் மீதும் அவருடைய வாரிசுகளின் மீதும் நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருப்பீர்கள் அல்லவா? மேலும் ஆதித்த கரிகாலனின் ஆருயிர் நண்பர் காதல் பாடம் பேசி எனது நோக்கத்தை உடைத்து தங்கள் நண்பனை காப்பாற்ற நினைக்கின்றீரோ? கல்பா கேட்டாள். இதென்ன விபரீதம்? உனது நோக்கத்தை உடைப்பவனாக இருந்தால் நான் எதற்கு உன்னை பல்லவத்தின் அரசியாக அங்கீகரித்தேன்? உனது காலடியில் எனது வீரவாளையும் வைத்து எதற்காக நான் மண்டியிட்டேன்? திகைப்புடன் கேட்டான் பார்த்திபன். அதுவும் உங்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் எனக்கு அரசி என்கின்ற அங்கீகாரத்தை தந்து என்னை இங்கேயே சிறைப்படுத்தி வைத்து காதல் பாடம் பேசி என்னை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வது தங்கள் திட்டமாக இருந்தால்? கல்பலதா கேட்டாள். இப்படி செய்வதால் எனக்கு என்ன லாபம்? பார்த்திபன் கேட்டான். ஏன் இருக்காது? நீங்கள் தந்த விருந்தன்று திடீரென்று வந்த ஆதித்த கரிகாலன் என்னை பார்த்த பார்வை நான் பல்லவ இளவரசி என்பதை தெரிந்து கொண்டவரை போல்தான் என்னை விரித்தார். எனக்கென்னவோ என்னை பற்றிய அத்தனை தகவல்களையும் நீங்கள் ஆதித்த கரிகாலனிடம் கூறியிருக்கிறீர்கள். இருவரும் சேர்ந்துதான் ஏதோ நாடகமாடுகிறீர்கள். உங்களை ஆதித்த கரிகாலன் பல்லவ மன்னனாக நியமிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கபட வேததாரியாக என்னை இங்கே தங்க வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பலதா குற்றம் சாட்டினாள். முதல் முறையாக பார்த்திபனுக்கு கோபம் பொங்குவதை பார்த்தாள் கல்பா. அவளது பேச்சினால் அவன் நொந்து போனான் என்பதை அவன் சிவந்த முகத்திலிருந்தே யூகித்தாள். குற்றம் சாட்டுவது என்பது பெண்களுக்குத்தான் கைவந்த கலையாயிற்றே. எதிர்மறை திசையில் அவர்களது கற்பனைகள் அதிவேகத்தில் பாயும். நேர்மறை திசையில் ஒருபோதும் அவர்கள் பயணிக்க மாட்டார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நீ இருக்கிறாய். என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்துதான் பேசுகிறாயா? எனது பொறுமைக்கும் எல்லை உண்டு. பல்லவ அரியணை கிடைக்கும் என்பதற்காகவா ஆதித்த கரிகாலனுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன்? எப்படியாவது அத்திமலையானின் பிரதிமையை மீண்டும் அவன் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில்தான் நான் இன்னும் சோழர்களுடன் இணக்கமாக இருக்கின்றேன். சிம்மவர்மனின் காலத்தில் காணாமல் போன பிரதிமை, நரசிம்மவர்மனின் அவசர செய்தியால் கடலடியில் சென்றுவிட்ட பிரதிமை, மல்லையதி என்கின்ற பல்லவரின் எதிரியால் கைப்பற்றப்பட்ட பிரதிமை, தற்பொழுது ஆதித்த கரிகாலன் வசமுள்ள பிரதிமையை மீட்டு மீண்டும் ஆலயத்துள் நிறுவிவிட்டு உன்னை அரியணையில் அமர்த்திவிட்டு நான் என் வழியே போகின்றேன். அன்று வேங்கடவன் ஆலயத்தின் அருகே கள்வர்களிடம் சிக்கிய உன்னை கண்டதும் காதல் கொண்டேன். ஆனால் எனது உண்மை காதலை நீ கீழ்த்தரமாக விமர்சிப்பதைக் கண்டதும் இனி என் காதலை பெறும் அருகதை உனக்கு இல்லை என்பதை உணர்கின்றேன். நீ ஒன்றும் என்னை காதலிக்க தேவையில்லை. நானும் உன்னுடன் இனி காதலை பற்றி பேசப் போவதில்லை. சீற்றத்துடன் திரும்பி நடந்தான். தான் அவனை பெரிதும் புண்படுத்தி விட்டோம் என்பதை புரிந்து கொண்ட கல்பா அவன் பின்பக்கமாக ஓடி முந்திச் சென்று அவன் வழியை மறைத்தாள். இரு கைகளையும் விரித்து அவனது பாதையின் குறுக்காக நின்றவள் பிறகு அவனை நெருங்கி வந்து அவன் அகன்ற மார்பில் தன் கைகளை பதித்தாள். நான் பிறந்ததிலிருந்தே ஒரு ஆணின் துணை இல்லாமல் தான் வாழ்கின்றேன். தந்தையின் அரவணைப்பையோ சகோதரர்களின் பாசத்தையோ இதுவரை காணாதவள், ஆண்களுடன் பழகியிராதவள்.
அவர்கள் அனைவருமே கொடியவர்கள் என்கின்ற எண்ணத்தை என்னுள் உண்டு செய்தது ஆதித்த சோழனும் அரிஞ்சய சோழனும் தான். ஆண்களையே வெறுத்து வந்தவள். எனக்கு தெரிந்தவர்களெல்லாம் எனது பாட்டி கங்காவதியும் தாய் சமந்தக பல்லவியும் தான். எங்களுக்கு அடைக்கலம் தந்த ஆண்கள் கூட தனிமையில் என்னிடம் வேறு விதமாக பழக முயல நான் ஆண்களை எல்லையில் வைப்பதற்கே போர்க்கலைகளை கற்றேன். சோழர்களின் மீது நான் கொண்ட துவேஷம் ஆண் இனத்தையே விற்கும்படி செய்துவிட்டது. முதல் முறையாக உங்களை சந்தித்த பொழுது எங்களை நிர்கதியாக அலைய வைத்த ஆதித்த சோழனின் வாரிசுக்கு ஊழியம் செய்த பல்லவன் என்பதால் உங்கள் மீதும் கோபம் கொண்டேன். ஆனால் எங்களுக்கு அடைக்கலம் தந்து என்னை நீங்கள் அரசியாக அங்கீகாரம் கொடுத்த பொழுதே நான் உங்களை நேசிக்க துவங்கிவிட்டேன். இருப்பினும் அதை வெளிக்காட்டக்கூடாது என்று வீராப்பாக இருந்துவிட்டேன். என் காதலை கேட்டு நீங்கள் இறைஞ்ச வேண்டியதில்லை. நான் உங்களுக்குத்தான் சொந்தம். நான் பல்லவத்தின் அரசியாக இருப்பதைக் காட்டிலும் பல்லவ அரசனாக இருக்கும் கம்பீரத்தையும் தகுதியையும் தாங்களே கொண்டிருக்கின்றீர்கள். அறிவிலியாக நான் பேசிய பேச்சுக்களை மனதில் வைத்து கொள்ளாதீர்கள். எனது வேதைகளின் வெளிப்படைதான் அவை தவிர தங்களை புண்படுத்த வேண்டும் என்று நான் அப்படி பேசவில்லை. அவளது அடிமனத்திலிருந்து வந்த வருத்தங்கள் எல்லாம் கண்ணீராக வழிய துவங்க பார்த்திபனின் முகம் உடனடியாக கனிந்தது. நீ ஆண் துணை இல்லாமல் வளர்ந்ததைப் போன்று நான் பெண்களின் ஆதரவு இல்லாமல் வளர்ந்தவன். எனக்கும் பெண்களிடம் பேசி பழக்கமில்லை. இதுதான் அத்திமலையானின் சித்தம் போலும். பெண் வழி பல்லவத்தையும் ஆண் வழி பல்லவத்தையும் ஒன்று சேர வைத்து பல்லவத்தை மீண்டும் பலமாக்குகின்றான் போலும். அத்திமலையானை மீட்கும் வரை எனக்கு வேறு பணி இல்லை என்றே நினைத்திருந்தேன். காதல் திருமணம் பற்றியெல்லாம் நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. இனி வட பல்லவமும் தென் பல்லவமும் ஒரே பல்லவமாக மீண்டும் பயணிக்கும். அத்தை மகள் ரத்தினமும் மாமன் மகன் மாணிக்கமும் மங்கள நாளில் ஒன்றாக கோர்க்கப்பட்டு உக்ரோதயத்தை போன்று அத்திமலையானின் ஆபரணமாக திகழப் போகின்றது என்றபடியே அவளை அணைத்து கொண்டான் பார்த்திபன். அதுதான் அத்திமலை தேவனின் சித்தம் என்றால் அப்படியே நடக்கட்டும். கல்பலதா கூறியபடி அவனது தோளில் சரிந்தாள். ததாஸ்து, தனது சித்தம் அதுதான் என்பதை ஏற்கனவே உணர்த்திவிட்டான் அத்திமலை தேவன். திடீரென்று குரல் ஒலிக்க இருவருமே திடுக்கிட்டு திரும்பினர். லலாடிகா அங்கே வந்து நிற்பதைக் கண்டு இருவரும் அவசரமாக விலகினார்கள். என்ன விஷயம் லலாடிகா? பார்த்திபன் கேட்டான். இறைவனின் திருவடியை அடைந்து விட்டார் லலாடிகா கூற இருவரும் அமைதியாக அவளை பார்த்தனர். யார்? எனது பாட்டியா அல்லது அவரது தந்தையா? கல்பா கேட்டாள். வடபல்லவமும் தென்பல்லவும் ஒன்றாக இணைந்துதான் மரணத்தை ஏற்றன. இங்கே மனங்கள் ஒன்றுபடுவதற்கு சற்று முன்பாகத்தான் அங்கே சகோதரனும் சகோதரியும் ஒன்றாக புறப்பட்டு சென்றனர். இதுவும் அத்திமலையானின் சித்தம் போலும், லலாடிகா கோரினாள். பார்த்திபனும் கல்பலதாவும் உறைந்து போய் நின்றனர். சிந்தனை செய் சிந்தூரா. பொன் மாளிகையின் உச்சியில் நின்றிருந்த பழையாறை செங்கம்பாடி சிந்தூரன் தனது கையில் ஏந்தியிருந்த ஸ்வர்ண செங்கல்லை உயர்த்தி காட்டினான். கீழே குழுமியிருந்த கூட்டத்தினர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அந்த ஒரு ஸ்வர்ணக்கல்லை பதித்துவிட்டால் பொன்னாழி என்கின்ற ஆதித்த கரிகாலனின் கனவு மாளிகையின் பணிகள் பூர்த்தியாகிவிடும். பிரபாள மாளிகை நினைவிருக்கிறதா? சிம்மவர்மன் தன் மகள் நவரத்ன பல்லவிக்கு பரிசாக அளித்த மாளிகையின் உச்சியில் 12 அடி உயரமுள்ள புகைப்போக்கியை வைத்திருந்தானே, அந்த புகைப்போக்கில்தானே 10 அடி பெட்டகத்துக்குள் 9 அடி அத்திமலையானின் சிலையை பதுக்கியிருந்தான் மல்லையேதி. பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு ஆதித்த கரிகாலனிடம் வந்து சேர்ந்திருந்தார் அத்திமலை தேவன். அத்திவரதனை தன்னிடம் சேர்ப்பித்த அந்த புகைப்போக்கியை ஆதித்த கரிகாலனால் மறக்கவே முடியவில்லை. அதுபோலவே தனது பொன்னாழி மாளிகையில் ஒரு கோபுரத்தை நிறுவும்படி சிந்தூரனிடம் கேட்டுக்கொண்டான். அந்த கோபுரத்தின் உச்சியில்தான் சிந்தூரன் இப்பொழுது நின்று கொண்டிருந்தான். இதோ அந்த கடைசி சொர்ணக்கல்லை பதித்து கொதிக்கும் சொர்ணக்குழம்பை அதன் பக்கங்களில் வார்த்துவிட்டால் பொன்னாழி மாளிகை முற்று பெற்றுவிடும். கீழே குழல் அலகனும் நேமி நங்கையரும் நின்றிருந்த அதுடன் ஆதித்த கரிகாலன் பரவசத்துடன் அண்ணாந்து அந்த கடைசி சொர்ணக்கல்லை நோக்கி கொண்டிருந்தான். இவனுக்கு இன்னும் என்ன வேண்டும்? இவன் நினைத்ததெல்லாம் நடக்கின்றன. எல்லாம் அத்திமலை தேவன் பிரதிமை கிடைத்த வேளை. சொர்ணமுகி காட்டில் தங்கச் சுரங்கங்கள் இவனுக்கு சொந்தமாயின. அந்த சொர்ணத்தை கொண்டு பொன்னாழி என்கின்ற தனது கனவு மாளிகையையும் எழுப்பிவிட்டான். வீரபாண்டியனின் தலையையும் வாங்கிவிட்டான்.
பானபத்திரம் குறித்து பழுவேட்டரையரும் அனிருத்தரும் பிரச்சனைகளை உண்டாக்குவார்களோ என்று எண்ணியிருக்க, அவர்களே வீரபாண்டியன் தலையை வாங்கியதற்கு பரிசாக சுவர்ணக் குவியலை இவனுக்கு கொடுத்து விட்டார்கள். வளங்களை வாரி வழங்கும் அத்திமலை தேவன் இவனுக்கு மட்டும் உரிய இடத்தில் பத்திரப்படுத்தி விட்டான். இவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. இளவரசி, உமக்கு இன்னும் என்ன குறை? அதோ அந்த கடைசி சுவர்ணப் பிள்ளையை பதித்துவிட்டால் உமது கீர்த்தி உலகமெங்கும் பரவும். பொன்னாழி மாளிகை உங்கள் புகழ் பாடப் போகின்றது. ஒரு நல்ல மனைவியை தேடி மணந்து கொண்டு சோழ மன்னனாக பதவியேற்றுக்கொண்டு உலகம் மெச்ச வாழப் போகின்றீர். நேமியங்கையர் கூற ஆதித்த கரிகாலன் புன்சிரிப்புடன் அவரையும் குழல் அழகினையும் நோக்கினான். பார்த்திபன் மட்டும் இப்பொழுது உடன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவனது தந்தை இறந்து போனதால் அவருக்குரிய ஈமச் சடங்குகளை செய்து கொண்டிருக்கின்றான் போலும். விருந்தினராக தங்கியிருந்த மூதாட்டி ஒருவரும் இறந்துவிட்டதாக தகவல் வந்ததே. 1க்கு 2 மரணங்கள் என்றால் ஈமப் பணிகள் அதிகமாகத்தான் இருக்கும். பார்த்திபனை நினைத்த மாத்திரத்தில் அவனது மாளிகையின் உணவறையில் தான் பார்த்த கல்பலதாவின் முகம் ஆதித்தனின் மனக்கண்ணில் நிழலாடியது. எவ்வளவு பேரழகியாக தோன்றினாள் அந்த பெண்! ஆனால் அவள் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவளா? அவளது பார்வையில்தான் எத்தனை கூர்மை! அவளது நடையுடை பாவனையில் ஒருவித ராஜகலை அல்லவா காணப்பட்டது. உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவியை தேடிக்கொண்டு பொன்னாழியில் மன்னனாக வாழுங்கள். நேமியங்கையர் இவ்வாறு கூறியவுடன் அவனது சிந்தையில் தோன்றிவிட்டாள் கல்பலதா. பார்த்திபனிடம் அவளை பற்றி தகவல்கள் கேட்டறிய வேண்டும். தகதகக்கும் இந்த பொன்னாழி மாளிகையில் அந்த பேரழகி வளைய வர வேண்டும். பொன்னாழிக்கு அழகு சேர்க்கும் பொன் ஆரணங்கு அவள். திடீரென்று கொம்பு வாத்தியங்களும் முரசுகளும் மங்களவாத்தியங்களும் முழங்க, பிரம்ம தாளங்கள் ஒளி எழுப்ப, வேதியர் வேதகோஷம் எழுப்ப, சிந்தூரன் தன் கையில் ஏந்தியிருந்த சொர்ணக்கல்லை பொன்னாழி என்று வடிவமைக்கப்பட்டிருந்த பகுதியில் பதித்து கொதிக்கும் சொர்ணக் குழம்பை அதன் பக்கங்களில் வார்த்தான். அந்த கல்லும் உறுதிப்பட சிந்தூரன் சொர்ணக்குழம்பு கலயத்தை சாரத்தில் வைத்துவிட்டு ஆதித்த கரிகாலனை நோக்கி பணிவுடன் கைகூப்பி குனிந்தான். பலே சிந்தூரா! பெருவிரலை காட்டி அவனை பாராட்டினான் ஆதித்த கரிகாலன். எனது கனவு மாளிகைக்கு உயிர் கொடுத்து விட்டாய். உலகிலேயே பொன்னாழி போன்ற ஒரு மாளிகை இல்லை என்று அனைவருமே பேசப் போகின்றார்கள். பேரு உவகையுடன் ஆதித்தன் கூறினான். பணியாளர்களுக்கு அன்று இரவு விருந்தும் வைத்தான். செங்கம்பாடி சிந்தூரனுக்கு தனது கையாலேயே உணவு பரிமாறி பேசியதற்கு மேலாகவே வெகுமானமும் கொடுத்து அவனுக்கு பொன்னாடையும் போர்த்தினான். பொன் ஆழி என்கின்ற பொன் மாளிகையை எழுப்பிய உனக்கு இந்த பொன்னாடை என்பது சிறிய விஷயம்தான். ஆனால் பொன் ஆழி உள்ளவரை உனது பெயரும் நிலைத்து நிற்கும் என்பதை இந்த போர்வை உணர்த்தி கொண்டே இருக்கும் சிந்தூரா. உணர்ச்சியுடன் கூறினான் ஆதித்த கரிகாலன். இளவரசே, எனது முயற்சியால் மட்டும் இந்த மாளிகை எழவில்லை. பல்லவ இளவரசர் இரவு பகலாக எனக்கு துணை நின்று இந்த பணியை செய்ய உதவியுள்ளார். யோசனைகளை கூறியும் பணியாளர்களின் நலன்களையும் தேவைகளையும் கவனித்து கொண்டார். பணிகளின் போது உடல்நலம் பாதித்தவர்களையும் விபத்தில் சிக்கியவர்களையும் உடனுக்குடன் வைத்தியர்களை தெரிவித்து கவனித்து கொண்டார். பணியாளர்களுக்கான உணவுக்கூடவும் மருத்துவ வசதிகளும் நாள் முழுவதும் கிடைத்தன. தங்களுக்கு கூட தெரியாது, பல இரவுகள் எங்களுடன் இங்கேயே தங்கி மறுநாள் பணிகளை குறித்து விவாதித்து இருக்கிறார். அவர் தங்கள் மீது செலுத்தும் அன்பை கண்டு நாங்கள் திகைத்து போனோம். என் நண்பன் ஆதித்த கரிகாலன் வசிக்கப் போகும் மாளிகை, அதில் குற்றம் குறைகளே இருக்கக்கூடாது என்று எங்களை எச்சரித்து கொண்டே இருப்பார். சிந்தூரன் கூறியதும் ஆதித்த கரிகாலன் நெகிழ்ந்து போனான். தனக்கென்று ஒரு நம்பிக்கையான இதயம் வேண்டும் என்றுதான் பார்த்திபனை நண்பனாக ஏற்றுக்கொண்டிருந்தான். அவன் பல்லவன் என்பதால் அவனிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் என்று குந்தவை கூட இவனை பலமுறை எச்சரித்திருக்கின்றாள். ஆனால் பார்த்திபனுடன் பழகத் தொடங்கிய பின் அவனது இன்பத் துன்பங்களை தனதாக கருதி அவனது வெள்ளை மனதை கண்டு அவனிடமே லயித்து போனான். தனக்காக அவன் எடுத்துக்கொண்ட சிரமங்களை சிந்தூரனின் வாயிலாக அறிந்ததும் பார்த்திபனின் மீது அவன் கொண்டிருந்த அன்பு இன்னும் பன்மடங்காகியது. சிந்தூரா, நல்ல சமயத்தில்தான் நினைவுபடுத்தினாய். பல்லவ காஞ்சியில் நான் பொன்னாழி மாளிகையை எழுப்பியுள்ளேன். அதற்கு பலனாக அந்த பல்லவன் செய்த உதவிகளும் ஏராளம். பொன்னாழி எழுப்பப்படுவதற்கு அவனும் ஒரு காரணம். உன்னை கௌரவித்தது போல்
ஆம், அவனையும் கௌரவிக்க வேண்டும். அவன் இங்கே வர முடியாத நிலை. நாம் அவன் மாளிகைக்குச் சென்று அவனை கௌரவிப்போம் என்று கூறி உடனே புறப்படுவதற்கு ஏற்பாடுகளைச் செய்தான். ரதத்தில் ஆதித்த கரிகாலன், நேமியங்கையர் மற்றும் சிந்தூரன் அமர குழலழகன் ரதத்தினைச் செலுத்தினான். பார்த்திபனின் மாளிகையை அடைந்தார்கள். மாளிகையில் வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்த காவலர்கள் ஆதித்த கரிகாலனை பார்த்ததும் பதறிப்போய் அப்போதுதான் இரவு உண்பதற்காக அமர்ந்திருந்த பார்த்திபன், கல்பலதா மற்றும் சமந்தக பல்லவியின் முன்பாகச் சென்றனர். சோழ இளவரசர் வந்திருக்கிறார் என்று அவன் கூறியதும் மூவரும் எழுந்து மாளிகையின் வாயில்புறம் நகர அவர்களை லலாடிகா பின்தொடர்ந்தாள். வரவேண்டும் ஆதித்தா, முகம் மலர் அவனையும் மற்றவர்களையும் வரவேற்றான் பார்த்திபன். நீ எனக்காக எடுத்துக்கொண்ட சிரமங்களைப் பற்றியெல்லாம் சிந்தூரன் இன்றுதான் தெரிவித்தான். உனது பல்லவ நாட்டில் எனது பொன்னாழியை எழுப்புவதற்கு அனுமதித்த உன்னை கௌரவிக்கவே வந்திருக்கிறேன் என்றான் ஆதித்தன். தன்னுடன் தான் கொண்டு வந்திருந்த பதக்கத்துடன் கூடிய சொர்ணகாரத்தை பார்த்திபனுக்கு அணிவித்துவிட்டு அவனுக்கு பட்டு போர்வை ஒன்றையும் போர்த்தினான். இந்த ஹாரத்திற்கு பதிலாக அத்திமலன் தேவனின் பிரதிமையை அளித்தால் மகிழ்ந்திருப்பேனே மனத்துக்குள் நினைத்தான் பார்த்திபன். அவனுக்கு போர்வையை போர்த்தும்போது பின்பாக சற்று தொலைவில் நின்றிருந்த கல்பலதாவின் மீது ஆதித்தனின் பார்வை பதிந்தது. அன்றைக்கு விட இன்று இன்னும் பேரழகுடன் அவள் காட்சி தந்ததாக அவனுக்கு தோன்றியது. அவளுடைய அகன்ற கண்கள் காந்தங்களாக இவனது கண்களை ஈர்க்க போர்வையை போர்த்திவிட்டு பார்த்திபனை இறுக்கி அணைத்து கொண்டதும் தன் பார்வை கல்பலதாவின் மீதே பதித்திருந்தான் ஆதித்தன். அவனது பார்வை தன்னை துளைப்பதை உணர்ந்ததும் நகர்ந்து சென்று லலாடிகாவின் பக்கத்தில் நின்றாள் கல்பலதா. அவளது அந்த ஒரு அசைவில் மலைத்து போனான் ஆதித்த கரிகாலன். தேரின் சக்கரங்கள் உருண்டோட அதன் மேல் பாரத்தை தாங்க முடியாமல் தேரின் அடிப்புறம் அசைந்தாட, அதனால் அது அசையும் திக்கை நோக்கி தேரின் அலங்கரிக்கப்பட்ட அசைவது போல் அவள் நடந்து சென்றது லலாடிகாவின் பக்கம் நின்றதையும் அவன் கவனித்தான். உடனே பேரில் வாய்ந்த லலாடிகாவின் அழகை சூரிய ஒளியின் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த அகல் விளக்காக மாற அதையும் கவனித்தான் ஆதித்த கரிகாலன். பொன் ஆழியின் பணிகள் நிறைந்துவிட்டதா? மெத்த மகிழ்ச்சி ஆதித்யா, பார்த்திபன் கூறினான். முடிந்தது நண்பா. வரும் புதிய வளர்நிலவு தோன்றும் நாள் நான் பொன்னாழியில் குடியேறப் போகின்றேன். நீ அன்று முழுவதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். எனது ஆலோசகனும் நண்பனுமான உனக்கு பணி செய்யவும் ஓய்வெடுக்கவும் அறைகளை ஒதுக்கித் தருகிறேன். நீ பொன்னாழியில் கூட தங்கிக் கொள்ளலாம். நான் பொன்னாழி போகும் தினத்தை மிகவும் விமரிசையாக கொண்டாட உள்ளேன். மன்னர் சுந்தர சோழர், என் தாய் தங்கை குந்தவை, தம்பி அருள்மொழி, அனிருத்த பிரம்மராயர், பழுவேட்டரையர் இவர்களை சகோதரர்களே என்று அனைவருமே வருகிறார்கள். இவர்களைத் தவிர என்னை வளர்த்த எனது பாட்டனார் மலையமானும் திருக்கோவிலிருந்து வருகின்றார். அனைவரும் ஒன்று கூட போகின்ற இந்த வைபவத்தில் உனது தந்தை இல்லாததுதான் பெரும் குறை. ஆதித்தன் கூற பார்த்திபன் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். எல்லா ஏற்பாடுகளையும் நேமியங்கையரும் குழலழகனும் செய்வார்கள். சிந்தூரா, பணிகள் முடிந்ததே என்று நீ உடனே பழைய அறைக்கு புறப்பட்டு போய்விடாதே. பொன்னாழியில் சிறிது காலம் தங்கி குறைகள் ஏதும் இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு பிறகே நீ பழைய அறை திரும்ப வேண்டும் என்று ஆதித்த கரிகாலன் கூற சிந்தூரன் பணிவுடன் தலையசைத்தான். நீங்கள் உணமருந்தும் சமயம் இது என்று நினைக்கின்றேன். நாம் பிறகு சந்திப்போம். எனக்கும் சற்று ஓய்வு தேவை. நான் ஒத்தாடைக்கு கிளம்புகிறேன் என்று புறப்பட மற்றவர்களும் அவனை பின்தொடர திடீரென்று எதையோ நினைத்தவனாக மீண்டும் திரும்பி பார்த்திபனை நோக்கி நடந்தான் ஆதித்த கரிகாலன். பார்த்திபா, நீ பொன்னாழிக்கு வரும்பொழுது அதோ நிற்கும் உனது உறவு பெண்ணையும் அழைத்து வா. அவளது பெயர் என்ன? ஆதித்த கரிகாலன் கேட்டதும் பார்த்திபனின் வாய் உலர்ந்து போனது. அவன் கல்பலதாவை பற்றி தான் குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொண்டான். கல்பலதா என்றான் பார்த்திபன். ஆதித்த கரிகாலனின் குறி கல்பலதாவின் மீது விழுந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டான் பார்த்திபன். இனி அவனை சமாளிப்பதே கல்பலதாவுக்கு பெரிய சவாலாகத்தான் இருக்கும். இதற்காகத்தான் கூடிய வரையில் கல்பா அவன் கண்களின் முன்பாக நடமாடக்கூடாது என்று நினைத்திருந்தான் பார்த்திபன். ஆதித்த கரிகாலன் தன்னை வெறித்து பார்த்ததால் அவன் மீது இன்னும் அதிகம் ஆத்திரம் கொண்டாள் கல்பா. ஆதித்த கரிகாலனை கொல்வதற்கு முன்பாக அவனது இரு கண்களையும் பிடுங்கி எறிய வேண்டும்.
சற்று உரத்த குரலிலேயே கல்பா முணுமுணுக்க அவளை சினத்துடன் உறுத்து பார்த்தான் பார்த்திபன். அவனது கண் பார்வையில் படாதே என்று அன்றே உன்னை எச்சரித்தேன், நீதான் கேட்கவில்லை. அவளை கடிந்து கொண்டான். அடுக்களை வரை நுழையும் உரிமையை பெற்றிருக்கிறார் உங்களது ஆருயிர் நண்பர். நான் என்ன செய்யட்டும்? அதற்குத்தான் நான் அன்றே புறப்படுகிறேன் என்றேன். நீங்கள்தான் கேட்கவில்லை. கல்பலதா பொறுமினாள். அதுவரை மௌனமாக உணவருந்தி கொண்டிருந்த சமந்தக பல்லவி மகளை கோபத்துடன் பார்த்தாள். என்ன இருந்தாலும் பார்த்திபன் உனது உறவுமுறை மணமகன். அவனது குணமே பத்தரை மாத்து அபரஞ்சி பொன்னாக உள்ளது. வெளியே சென்று மற்ற ஆண்களிடம் பேசினால் உனக்கு தெரியும் பார்த்திபன் எவ்வளவு நல்லவன் என்று. அவனுக்கே சினத்தை உண்டாக்கும் அளவுக்கு நீ பேசுகிறாய் என்பதை புரிந்து கொள் கல்பா. அவன் உனது முறை மாப்பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டு பேசு. மகளுக்கு புத்தி உரைத்தாள் சமந்தகி. அவள் என்ன செய்வாளத்தை? நான் அவளுக்கு முறை மாப்பிள்ளை போன்று ஆதித்த கரிகாலனும் முறை மாப்பிள்ளைதானே. அவனுக்கு மட்டும் இவளை வெறித்து பார்க்கும் உரிமை இல்லையா என்ன? முறை மாப்பிள்ளைகள் என்றாலே முறைத்து கொண்டுதான் இருப்பார்கள். நானே சமயத்தில் கல்பாவை முறைக்கவில்லையா? நகைச்சுவையாகத்தான் கூறினான் பார்த்திபன். ஆனால் ஆவேசம் கொண்டவளாக உணவுத்தட்டை தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள் கல்பலதா. ஏதேது நண்பன் ஆதித்த கரிகாலனுக்காக நீங்களே எனது தாயிடம் பெண் கேட்பீர்கள் போலிருக்கிறதே. கல்பா வெகுண்டாள். பார்த்திபனும் பொறுமையை இழந்தான். அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையாக அணுகாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல் உரையாடும் கல்பலதாவை சிறிது நேரம் அழவைக்க வேண்டும் என்று தோன்றியது. அடியாத மாடு படியாது என்பது போல் இவளை காயப்படுத்திதான் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினான். ஆம், அப்படி ஒரு நிலை வந்து ஆதித்த கரிகாலன் உன்னை காதலித்தால் நான் அவன் சார்பாக உனது தாயிடம் பெண் கேட்பேன். அவன் என் மீது வைத்திருக்கின்ற அன்பை கண்டாயல்லவா? தேடி வந்து என்னை கௌரவித்த அவனை நான் அப்படித்தான் கௌரவிக்க முடியும். பார்த்திபன் சொல்ல சமந்தகியே அதிர்ந்து போய்விட்டாள். இது என்னப்பா இப்படி பேசுகிறாய்? பார்த்திபா, எனது தந்தை அரிஞ்சய சோழர், அவரது பேரன் ஆதித்த கரிகாலன். அவரது பேரனும் எனது மகளும் எப்படி மணக்க முடியும்? சமந்தகியின் குரல் உடைந்தது. அரிஞ்சயரின் மகன் சுந்தரனும் நீங்களும் அண்ணன் தங்கை முறைதானே. அந்த வகையில் ஆதித்த கரிகாலனும் உங்கள் மகளுக்கு முறை மாப்பிள்ளைதான். பார்த்திபன் கூற வீறிட்டு அலறினாள் கல்பா. இந்த விவாதமே எனக்கு அருவருப்பை ஏற்படுத்துகிறது. நீங்கள் என்னை மணக்க வேண்டாம். யாரை மணக்க வேண்டும் என்பதை நானே தீர்மானிக்கின்றேன். இனியும் எனது திருமணத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது என்றபடியே அறையை விட்டு வெளியேறியவள் சட்டென்று நின்று பார்த்திபனை திருப்பி நோக்கினாள். விரைவில் நான் ஆதித்த கரிகாலனை கொல்லப் போகின்றேன். அது குறித்து நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? கல்பா வீராப்புடன் கேட்டாள். உனது முயற்சிகளை முறியடித்து என் உயிர் நண்பனை காப்பாற்றுவேன். விடாப்படியாக பேசினான் பார்த்திபன். நான் அவனை தனிமையில் சந்தித்து அவனை கொன்றால் உங்களால் என்ன செய்ய முடியும்? கல்பா கேட்டாள். உன்னை அவனோடு தனிமையில் விட்டால்தானே அவனை நீ அணுக முடியாதபடி நானே காவல் புரிவேன், பார்த்திபன் கூறினான். அப்படி ஒருவேளை ஆதித்த கரிகாலன் என்னை காதலிக்க துவங்கி என்னை பெண் கேட்டால், அதற்கு நானும் சம்மதித்தால் நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம்? பள்ளி அறையில் வந்து உங்கள் நண்களுக்கு காவல் புரிவீர்களா? அனல் பறக்கும் கண்களுடன் அவனை நோக்கி கேட்டுவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் கல்பா. இந்த கேள்வியை பார்த்திபன் எதிர்பார்க்கவில்லை. அயர்ந்து போய் நின்றிருந்தான். அன்று இரவு பார்த்திபனும் சமந்தக பல்லவியும் உறங்கச் சென்று விட்டனர். கல்பலதாவுக்கு கோபமும் படபடப்பும் அடங்கவே வெகுநேரம் பிடித்தது. சாளரத்தின் அருகே சென்று வானத்து தாரகைகளை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள். அப்பொழுது அவளது அரைக்கதவை யாரோ திறக்கும் ஒலி கேட்க திரும்பி பார்த்தாள். லலாடிகாதான் சற்றே இறுக்கமான முகத்துடன் அங்கு நின்றிருந்தாள். எனக்கு இப்பொழுது ஒன்றும் தேவையில்லை, நீ போகலாம், எரிச்சலுடன் கூறினாள் கல்பா. உங்களது தேவையை கேட்பதற்காக நான் வரவில்லை. இன்று பல்லவ இளவரசிடம் தாங்கள் பேசிய பேச்சு மிகையாக இருந்தது. அவர் மிகவும் புண்பட்டு போயிருக்கிறார். எனவே இனி அவரையும் புண்படுத்தாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுவதற்காகவே வந்திருக்கிறேன் என்று லலாடிகா கூறினாள். உனது எஜமான விசுவாசத்தை நான் பாராட்டுகின்றேன். ஆனால் உனது எஜமானர் ஆதித்த கரிகாலனுக்கு பரிந்து கொண்டு என்னை காயப்படுத்தினால் நான் அதை கேட்டுக்கொண்டு மௌனமாக இருக்க வேண்டுமா என்ன?
என்னிடம் தனது காதலை தெரிவித்துவிட்டு பிறகு ஆதித்த கரிகாலனுக்கு என்னை பெண் கேட்பேன் என்று கூறுவது எனக்கு பெருத்த அவமானம் இல்லையா? கல்பலதா கேட்டாள். பல்லவ இளவரசரின் பிரச்சனையை தாங்கள் அறியவில்லை. ஆதித்த கரிகாலனின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் முதலில் விசாரணைக்கு உள்ளாவது அவர்தான். நீங்கள் மட்டும்தான் ஆதித்த கரிகாலனை கொல்வதற்கு காத்திருப்பதாக எண்ணாதீர்கள். இன்னும் பலரும் காத்திருக்கிறார்கள், லலாடிகா கூறினாள். திகைப்புடன் அவளை திரும்பி பார்த்தாள் கல்பலதா. வேறு யாரெல்லாம் காத்திருக்கிறார்கள்? ஒரு இரவுக்குள் அடங்காது அந்த பட்டியல். பாண்டியர்களின் ஆபத்து உதவிகள் என்கின்ற போர்வையில் உள்நாட்டு எதிரிகளே அவரை குறிவைத்திருக்கிறார்கள். கொலை செய்வது யாராக இருப்பினும் அதற்கான பதிலை கூறும் நிலையில்தான் பார்த்திபன் இருக்கிறார். பல்லவ இளவரசர் பார்த்திபருக்கு சோழர்களால் அளிக்கப்பட்டிருக்கும் தண்டனையே ஆதித்த கரிகாலனின் நட்புதான். அவரது உடலில் ஒரு கீறல் விழுந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் பார்த்திபர்தான். அதனால்தான் உங்களது சாபத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது என்று நினைக்கின்றார். ஆதித்த கரிகாலனை நீங்கள் கொன்றால் பார்த்திபனையும் சேர்த்து இழப்பீர்கள். அதை தங்களிடம் சொல்ல முடியாமல் தான் பார்த்திபன் தவிக்கின்றார், லலாடிகா கூறினாள். கல்பலதா அவளை சந்தேகத்துடன் நோக்கினாள். தோழியான உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிந்தது? தனது மனவேதனைகளை உன்னிடம் இளவரசர் கூறுகின்றாரா? அப்படியென்றால் உனக்கும் அவருக்கும் என்று துவங்கிய கல்பலதாவை இடைமறித்தாள் லலாடிகா. அவசரப்படாதீர்கள், உங்கள் கற்பனை குதிரை விபரீதமாக தறிக்கெட்டு ஓடுகிறது என்றவள் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு கல்பலதாவை நெருங்கி வந்தாள். நான் பார்த்திவேந்திர பல்லவனின் சகோதரி. அவனது தந்தை தர்மவர்மருக்கும் பரவாகினி என்கின்ற பாடகிக்கும் பிறந்தவள். என் தாயின் மரணத்திற்கு பிறகு அடைக்கலம் தேடி தந்தையிடம் வந்தேன். அவரோ என்னை ஏற்றுக்கொண்டாரே தவிர நான் யார் என்னும் உண்மையை தனது முதல் மனைவியிடமும் பார்த்திபனிடமும் கூறவே இல்லை. அவரது மனைவியின் மரணத்திற்கு பிறகு இந்த மாளிகையின் முழு பொறுப்பும் என்னிடம் வந்துவிட்டது. நான் அவரது தங்கை என்கின்ற விவரம் பார்த்திபேந்திர பல்லவருக்கு தெரியாது. எனது சகோதரன் படும் வேதனைகளை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரை நெருங்கி ஆறுதல் கூட என்னால் கூற முடியாத நிலை. எனவேதான் நீங்கள் இன்று அவரை புண்படுத்திய பொழுது என்னால் அதை கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை என்கின்ற லலாடிகாவின் கண்களில் நீர் தழும்ப கல்பலதா அவளை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். தான் ஒருவள்தான் உலகில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் இளவரசி என்று இதுகாரும் மனம் பொறுமிக் கொண்டிருந்தவள் இந்த லலாடிகாவின் கதை இவளது வாழ்க்கையை விட சோகமாக அல்லவா இருக்கிறது? இவளுக்காவது அம்மா பாட்டி என்று அழைப்பதற்கு உறவுகள் இருந்தன. உறவுகள் இருந்தும் அவர்களை முறை சொல்லி அழைக்க முடியாத நிலை. லலாடிகா அப்படியல்லவா இருக்கிறாள்? தனது நடத்தையை எண்ணி கல்பலதாவுக்கு அவமானமாக இருந்தது. அவளை நெருங்கி அவளது தோளில் ஆதூரத்துடன் கையை வைத்தாள். என்னை மன்னித்து விடு லலாடிகா, நீயும் பல்லவ இளவரசிதான். எனது கடுமையான பேச்சுக்கும் ஆவேசமான நடத்தைக்கும் பல்லவ இளவரசரிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனி உனக்கு அண்ணனும் உண்டு, அண்ணியும் உண்டு. நாம் இருவரும் இணைந்து பார்த்திப பல்லவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டு செய்வோம் என்று லலாடிகா புன்முறிவளித்தாள். ஆனால் இளவரசி என்ற லலாடிகாவின் வாயை இறுக மூடினாள் கல்பா. உனது சகோதரன் இல்லாத பொழுது நீ என்னை அண்ணி என்றேதான் அழைக்க வேண்டும், கல்பா கட்டளையிட்டாள். சரி அண்ணி, ஆனால் நான் அவரது தங்கை என்பது இப்பொழுது அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். பிறகு இருக்கும் வேதனைகள் போதாது என்று என்னை பற்றியும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார், லலாடிகா கூறினாள். ஆதித்த கரிகாலனிடம் உனது அண்ணன் ஏன் இவ்வளவு தாழ்ந்து போகிறார்? சோழர்களை எதிர்த்து பொங்கி எழக்கூடாதா? கல்பா கேட்டாள். காஞ்சியின் மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் அண்ணி. உங்களுக்கு தெரியுமா, ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் நுழைந்த பொழுது மக்கள் ஆரவாரம் செய்யவில்லை. அண்ணன் அவரை வரவேற்று அவருடன் கைகோர்த்து நின்றபோது கூட மக்கள் அமைதியாகவே இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது சோழர்களுக்கு எதிராக அண்ணன் பொங்கி எழுந்து போர் புரிய வேண்டும் என்பதே. ஆனால் அண்ணன் ஏனோ பொறுத்து போகிறார். ஒருவேளை அத்திமலை தேவனின் பிரதிமை ஆதித்த கரிகாலனிடம் சிக்கியிருக்குமோ என்கின்ற கவலையில் அதை மீட்கும் வரை நட்பை கடைபிடிக்கின்றார் போலும், லலாடிகா கூறினாள். அத்திமலை தேவனின் பிரதிமை ஆதித்த கரிகாலனிடம்தான் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம்? நாங்கள் கொண்டு வந்த சோடியில் பிரபால மாளிகையில்தான் சிலை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகள் கழித்து
அந்த நிலையில் சிலை அங்குதான் இருந்ததோ, இல்லை களவாடப்பட்டதோ, இல்லை சிதிலமாகி போனதோ? கல்பா கேட்க, லலாடிகா அவளது கூற்றை மறுப்பது போல் தலையசைத்தாள். பிரபாள மாளிகையில்தான் சிலை இருந்திருக்க வேண்டும். ஆதித்த கரிகாலன் வசம்தான் சிலை இருக்க வேண்டும் என்று அண்ணன் உறுதியாக நம்புகிறார். நீங்கள் மட்டும் அந்த சுவடியுடன் முன்னரே காஞ்சிக்கு வந்திருந்தால் ஆதித்த கரிகாலன் பிரபாள மாளிகையை இடித்து பொன்னாழியை எழுப்புவதற்கு முன்பாகவே அந்த சிலையை தேடி எடுத்திருக்கலாம், அவள் கூறினாள். உனது அண்ணன் நிச்சயம் உனது நண்பனிடம் அந்த சிலையை பற்றி கேட்க மாட்டார். நாம் தான் ஏதாவது செய்து தகவலை பெற வேண்டும், கல்பா கூறினாள். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இன்று ஆதித்த கரிகாலனுடன் பொன்னாழி மாளிகையை எழுப்பிய செங்கம்பாடி சிந்தூரான் வந்திருந்தான் அல்லவா? அவன்தானே பிரபல மாளிகையை இடித்து தரைமட்டமாக்கியவன். அத்திமலை தேவன் சிலை அங்கே இருந்திருந்தால் நிச்சயம் அவனுக்கு விஷயம் தெரிந்திருக்கும். அவனிடம் கேட்டால் சிலை இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று தெரிய வரலாம், லலாடிகா கூறினாள். நல்ல யோசனை. உனது அண்ணன் ஏன் இதனை சிந்திக்கவில்லை, கல்பா கேட்டாள். சிந்தூரனிடம் பேசினால் அவன் ஆதித்த கரிகாலனிடம் விஷயத்தை கூறிவிடப் போகிறான் என்கின்ற அச்சம் காரணமாக இருக்கலாம். ஆனால் நாம் இருவரும் முயன்றால் ஒருவேளை சிந்தூரனிடமிருந்து தகவலை பெறலாம். அதற்கு உங்கள் உதவி தேவை, லலாடிகா கூற புருவத்தை உயர்த்தினாள் கல்பலதா. நான் இதில் என்ன செய்ய முடியும் லலாடிகா? இன்று இரவு ஆதித்த கரிகாலன் அண்ணனை கௌரவித்து புறப்படும் பொழுது வாயில் வரை சென்றவன் மீண்டும் வந்து அண்ணனின் செவியில் ஏதோ கிசுகிசுத்தான் அல்லவா? அதைத்தான் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளப் போகிறோம், லலாடிகா கூறினாள். உண்மையில் ஆதித்த கரிகாலன் பல்லவேரசரிடம் ரகசியமாக கூறியது என்ன, கல்பா கேட்டாள். பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. அவர் பொன்னாழியில் புகும் நாளை விமரிசையாக கொண்டாடப் போகிறார் அல்லவா? அந்த வைபவத்துக்கு உன்னையும் அழைத்து வரச் சொன்னாராம். பொன்னாழி மாளிகைக்கு நீ இன்னும் அழகு சேர்ப்பாய் என்றானாம் சோழ இளவரசன். இந்த தகவலை என்னிடம் கூறிய அண்ணன் உன்னிடம் பக்குவமாக விவரத்தை கூறும்படி சொன்னார், லலாடிகா கூறினாள். அதுதானே பார்த்தேன். இந்த விவரத்தை கூறத்தான் நீ இங்கே வந்திருக்கிறாய் போல் இருக்கிறதே. மீண்டும் கல்பாவின் முகம் சிவந்தது. வேதாளம், மீண்டும் முருங்கை மரம் ஏற வேண்டாம். நான் வந்தது அதற்காக இல்லை. அத்திமலை தேவனை பற்றிய தகவலை பெறுவதற்கு ஒரு திட்டத்தோடு நான் வந்திருக்கின்றேன், லலாடிகா கூறினாள். அது என்ன திட்டம், கல்பா ஆவலுடன் கேட்க அவளது செவியில் தனது திட்டத்தை கிசுகிசுத்தாள் லலாடிகா. இந்த நேரத்திலா பொன்னாழி செல்வது? யாராவது பார்த்துவிட்டால், கல்பா கேட்க லலாடிகா தைரியம் கூறினாள். பொன்னாழி மாளிகையை காண வேண்டும் என்கின்ற ஆவலில் வந்தோம் என்று கூறிவிட்டால் ஆதித்த கரிகாலன் நம்புவான். தனது மாளிகையின் பெருமைகளை அனைவரும் அறிய வேண்டும் என்கின்ற ஆவலில் இருக்கின்றவன் அவன். உனக்கு விசேஷ அழைப்பை வேறு தந்திருக்கின்றான், அவள் கூற சற்று யோசித்த பிறகு ஒப்புக்கொண்டாள். பட்டுச்சால்வை ஒன்றை எடுத்து தன்னை போர்த்தி கொண்ட கல்பா லலாடிகாவை பின்தொடர்ந்தாள். இருவரும் பார்த்திபனின் மாளிகையை விட்டு நீங்கி ராஜவீதியில் நடக்கத் தொடங்கினர். தர்மநகரம் அதிக தொலைவில் இல்லை. ராஜவீதியின் திருப்பத்திலேயே தர்மநகரம் தொடங்கிவிடும். ஆதி சரஸ்வதியின் கோவிலுக்கு முன்பாகவே பொன்னாழி மாளிகை வந்துவிடும். இருவரும் நடையை துரிதப்படுத்தி அந்த பொன்னாழியை அடைந்தனர். கல்பலதா உண்மையிலேயே பிரமித்து நின்றுவிட்டாள். அந்த இரவு வேளையிலும் பொன்னாழியை சுற்றி ஏற்பட்டிருந்த தீபங்களின் ஒளியில் தகதகத்து கொண்டிருந்தது மாளிகை. அதை சுற்றி சொர்ணத்தால் ஒரு மதில் சுவர் எழுப்பி கொண்டிருந்தது. உள்ளே செல்வதற்கான நுழைவாயில் பூட்டப்பட்டு இருந்தது. அந்த சுவர்ண மதில் சுவரை கடந்து அழகிய நந்தவனம் ஒன்றும் அமைக்கப்பட்டு இருந்தது. நந்தவனத்தை சுற்றி உயர்ந்த கல் சுவர் ஒன்று எழுப்பப்பட்டு இருந்தது. அந்த சுவற்றின் கீழ் பெரிய கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டு இருந்தது. அதில்தான் செங்கம்பாடி சிந்தூரன் தங்கியிருந்தான். கட்டுமான பணிகளுக்காக தர்மவனத்தில் ஒரு சத்திரமே ஒதுக்கப்பட்டு இருந்தது. சிந்தூரன் மட்டும் அவ்வப்பொழுது வரும் அரசாங்க அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதற்காக கூடாரத்தில் தங்கி கொண்டான். மதில் சுவரின் கூடாரத்தில் தீபம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இன்னமும் சிந்தூரன் உறங்கச் செல்லவில்லை போலும். கல்பலதாவும் லலாடிகாவும் அந்த கூடத்தின் வாயிலில் சென்று நின்றார்கள். ஐயா, சிந்தூரரே, லலாடிகாதான் குரல் கொடுத்தாள். யார்? வியப்புடன் குரல் கொடுத்த சிந்தூரன் கையில் விளக்குடன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். நாங்கள்தான் பார்த்திப பல்லவரின் மாளிகையில் தங்கியிருக்கும் தோழிகள்.
அவள் கூறியதும் தன் விளக்கை உயர்த்தி பிடித்தான் சிந்தூரன். அவர்கள் இருவரையும் அன்று முன்னிரவு பார்த்திபனின் மாளிகையில் கண்டது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. என்ன விஷயம் கூறுங்கள்? சிந்தூரன் அவர்களை வியப்புடன் பார்த்தான். உண்மையிலேயே நீங்கள் எழுப்பிய பொன்னாழி அற்புதமாக இருக்கிறது. தருமநகரம் மட்டுமல்ல, காஞ்சியே உங்கள் கைவண்ணத்தால் அமரலோகமாக மாறிவிட்டது. பொன்னாழியை காண வந்த நாங்கள் பரவசப்பட்டு நிற்கின்றோம். அவள் கூறியதும் சிந்தூரனுக்கு உச்சி குளிர்ந்து போனது. இந்த மாதிரி மாளிகை இதற்கு முன் நான் இருந்ததும் இல்லை, இனிமேல் இருக்கப் போவதும் இல்லை என்று சோழத்து பட்டத்து இளவரசரே மனமகிழ்ந்து பாராட்டினார். சிந்தூரன் பெருமையுடன் கூறினான். அது குறித்து எங்கள் கவலையை தெரிவிக்கத்தான் இங்கே வந்திருக்கிறோம். லலாடிகா கூற திகைத்து போன சிந்தூரன் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். என்ன சொல்கின்றீர்கள்? அவன் குரலில் சந்தேகம் தோன்றியது. பொன்னாழி போன்ற மாளிகை இதற்கு முன்பாக இருந்ததில்லை என்று கூறுவது உங்கள் திறமைக்கு பாராட்டாகத்தான் தோன்றுகின்றது. ஆனால் இனிமேலும் இருக்கப் போவதில்லை என்று கூறும்பொழுது அதை பாராட்டாக எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா? லலாடிகா கூறினாள். பெண்களே, நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை, சிந்தூரன் கூறினான். இன்று முன்னிரவு நீங்கள் ஆதித்த கரிகாலுடன் எங்கள் பார்த்திப பல்லவரை கௌரிக்க வந்தீர்கள் அல்லவா? கல்பலதா கேட்டாள். ஆம், நீங்கள் மீண்டும் புறப்படும் பொழுது வாயில் வரை வந்த ஆதித்த கரிகாலர் மீண்டும் உள்ளே வந்து பார்த்திப பல்லவரின் செவிகளில் ஏதோ கிசுகிசுத்தாரல்லவா? கல்பா கேட்டாள். யோசித்து பார்த்த சிந்தூரனின் மனக்கண்ணின் முன் ஆதித்த கரிகாலன் குனிந்து பார்த்திபனின் செவிகளில் கிசுகிசுக்கும் காட்சி தோன்றியது. ஆம், அவர் ஏதோ ரகசியமாக கூறுவதை நானும் கவனித்தேன், சிந்தூரன் கூறினான். பொன்னாழி போன்ற மாளிகை இதற்கு முன்பாக இருந்ததில்லை, இனிமேலும் இருக்கக்கூடாது என்று உங்களிடம் கூறிய அதே வாக்கியங்களைத்தான் பார்த்திபனிடமும் கூறினார். கல்பலதா கூறினாள். கல்பலதாவும் லலாடிகாவும் கூறியதை கேட்டதும் மலங்க மலங்க விழித்தான் சிந்தூரன். ஆதித்த கரிகாலன் பார்த்திபனின் செவிகளில் தன்னை பாராட்டி பேசியிருக்கின்றான், அவ்வளவுதானே? சிந்தூரன் நினைத்தான். இதில் என்ன இருக்கிறது? என்னிடம் பாராட்டியதைத்தானே பல்லவ இளவரசரிடமும் கூறியிருக்கிறார் சோழ இளவரசர்? சிந்தூரன் கேட்டான். சற்றே சிந்தித்து பாருங்கள். பகிரங்கமாக கூறினால் அது பாராட்டு, ரகசியமாக செவியில் கிசுகிசுத்தால் அது பாராட்டு ஆகுமா? இனியும் பொன்னாழி போன்ற ஒரு மாளிகை எழுப்பக்கூடாது என்றால் அதை எழுப்பியவர் இருக்கக்கூடாது என்கின்ற பொருள் வரவில்லையா? லலாடிகா அவனை எச்சரிக்கையுடன் பார்த்தபடி கூற சிந்தூரனின் வாய் உலர்ந்து போனது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.